அன்புநேயர்களே, பஹ்ரைனில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பு செய்தி வெளியாக இருக்கின்றது. ஈரானின் IRC ராணுவ படையுடன் தொடர்புடைய 41 சதிகாரர்கள் பஹ்ரைனுக்குள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த 41 பெயரும் அந்த அணியினர் பஹ்ரைன் சிட்டிசன்காரங்க, வெளியூர்காரங்க யாருமே கிடையாது, பஹ்ரைன்காரங்க. இவங்களோட ராணுவ பயிற்சியும் பெற்றவர்கள், ஈரானின் புரட்சி காவல் படையின் ராணுவ பயிற்சியும் பெற்றவர்களாம். இவர்கள் ஒரு ஆட்சிக்கு எதிராக சதி தீட்டி வருவதாகவே ஈரானிய பஹ்ரைனிய அரசு இவர்களை கைது செய்திருக்கிறது உளவு தகவலின் அடிப்படையில். IRGC-உடன் தொடர்புடைய குழுவின் 41 உறுப்பினர்களை பஹ்ரைன் கைது செய்திருக்கின்றது இன்று சனிக்கிழமை. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையினருடன் தொடர்புடைய ஒரு குழுவின் 41 உறுப்பினர்கள் பஹ்ரைனில் கைது செய்யப்பட்டதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது. இவர்கள் 41 பேர்களும் சதி நாசகார ராணுவ பயிற்சி பெற்றவர்கள். உளவு மற்றும் வெளிநாட்டு தலையீடு தொடர்பான வழக்குகள் குறித்த பாதுகாப்பு விசாரணைகளின் விளைவாக இந்த கைதுகள் நிகழ்ந்துள்ளது. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையுடன் தொடர்புடைய 41 உறுப்பினர்களும் பஹ்ரைனில் கைது செய்யப்பட்டதானது அந்நாட்டின் உள்துறை அமைச்சகம் இன்று சனிக்கிழமை அதை உறுதி செய்திருக்கின்றது. அரசு செய்தி நிறுவனமான BNA செய்தி வெளியிட்டுள்ளது. உளவு மற்றும் வெளிநாட்டு தலையீடு தொடர்பான வழக்குகள் குறித்து அரசு வழக்கறிஞர்களால் மேற்கொள்ளப்பட்ட பாதுகாப்பு அறிக்கைகள் மற்றும் விசாரணைகளின் விளைவாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் தொடர்கின்றன. அதே நேரத்தில் இந்த அமைப்பின் நடவடிக்கைகளில் அல்லது சட்டத்தை மீறும் செயல்களில் ஈடுபட்டதாக நிரூபிக்கப்பட்ட எவருக்கும் எதிராக தேடுதல் மற்றும் விசாரணை நடவடிக்கைகள் தொடர்கின்றன. பிப்ரவரி 28 அன்று ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்திய தாக்குதல்களால் தொடங்கிய பிராந்திய பதற்றத்திற்கு மத்தியில் IRGC தொடர்புடையவர்கள் என்று கூறப்பட்ட நபர்களை பஹ்ரைன் அதிகாரிகள் முன்னதாகவும் கைது செய்தனர். இதுதான் மிகப்பெரிய கைது என்று சொல்லப்படுகிறது. இதற்கு பதிலடியாக தெஹ்ரான் இஸ்ரேல் மற்றும் வளைகுடாவில் உள்ள அமெரிக்க நட்பு நாடுகள் மீது தாக்குதல்களை நடத்தியதுடன் ஹாமஸ் ஜலச்சந்தியுடன் சந்தியை மூடியது. பாகிஸ்தானின் மத்தியஸ்தத்தில் மூலம் ஏப்ரல் 8 அன்று போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்தது. ஆனால் இஸ்லாமாபாத்தில் நடந்த பேச்சுவார்த்தைகள் ஒரு நீடித்த உடன்படிக்கையை ஏற்படுத்த தவறிவிட்டன. பின்னர் ஜனாதிபதி ட்ரம்ப் எடுத்த காலக்கெடுவும் நிர்ணயிக்காமல் இந்த போர் நிறுத்தத்தை நீட்டித்து ராஜதந்திரத்துக்கு வழிவகுத்திருந்தார். அமெரிக்காவின் 5வது கடற்படை தலைமையகத்தை கொண்டுள்ள பஹ்ரைன் ஈரானின் பதிலடி நடவடிக்கைகளில் மீண்டும் குறிவைக்கப்பட்டுள்ளது. இந்த பிராந்தியத்தில் ஈரானின் செல்வாக்கு மற்றும் உளவு நடவடிக்கைகள் குறித்து வளைகுடாவின் தொடர்ச்சியான கவலைகளை இந்த கைதுகள் பிரதிபலிக்கின்றன. பஹ்ரைன் உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ தகவலின்படி கைது செய்யப்பட்ட 41 பேரும் பஹ்ரைன் நாட்டு பிரஜைகள் என்பதும் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. இவர்கள் ஈரானின் இஸ்லாமிய புரட்சி காவல் படையின் தொடர்பு வைத்திருந்ததாகவும் பிலாயத் அல்-ஃபஹி என்ற சித்தாந்தத்தை பின்பற்றி பஹ்ரைனில் நாச வேலைகளில் ஈடுபட திட்டமிட்ட பயங்கரவாத அமைப்பின் மையம் என்றும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர். வெளிநாட்டு அமைப்புகளுக்கு ஈரான் உளவு பார்த்தல் மற்றும் பஹ்ரைனுக்கு எதிரான ஈரானிய ஆக்கிரமிப்புக்கு ஆதரவு தெரிவித்தல் இவர்கள் மீது சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகளாக கடந்த மார்ச் மாதத்தில் இருந்தே பஹ்ரைன் அரசு இது போன்ற பல கைது நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இதில் ஏற்கனவே சிலர் கைது செய்யப்பட்ட போது அவர்கள் பஹ்ரைன் குடிமக்கள் என்பது உறுதிப்படுத்தப்பட்டது. இதே போன்று குற்றச்சாட்டுகளாக கடந்த ஏப்ரல் மாத இறுதியில் 69 நபர்களின் குடியுரிமையை பஹ்ரைன் அரசு ரத்து செய்திருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சுருக்கமாக சொன்னால் இவர்கள் அனைவரும் ஈரானிய ஆதரவுடன் பஹ்ரைனுக்குள்ளேயே செயல்பட்ட அந்த நாட்டு குடிமக்கள் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. கைது செய்யப்பட்ட இந்த 41 பேரும் நபர்களும் வெளிநாடுகளில் முறையான ஆயுத பயிற்சி பெற்ற மற்றும் வெடிகுண்டு தயாரிப்பு பயிற்சிகளை பெற்றவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இவர்கள் ஈரானில் உள்ள இஸ்லாமிய புரட்சி காவல் படையின் முகாம்களிலும் ஈராக்கில் உள்ள ஈரான் ஆதரவு பெற்ற கதாயிப் ஹெஸ்புல்லா அமைப்பின் முகாம்களிலும் பயிற்சி பெற்றதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. பயிற்சியின் தன்மை என்ன? துப்பாக்கிகள் உள்ளிட்ட ஆயுதங்களை கையாளுதல், வெடிபொருட்களை தயாரித்தல் மற்றும் அவற்றை இயக்குதல் போன்ற தீவிரவாத தாக்குதல்களுக்கான பயிற்சிகளை இவர்கள் பெற்றுள்ளார்கள் என்றும் சொல்லப்படுகிறது.
பஹ்ரைன் நாட்டுக்குள் முக்கிய தலைவர்கள் மற்றும் அரசு நிறுவனங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தவும் நாட்டின் பாதுகாப்பை சீர்குலைக்கவும் இவர்கள் திட்டமிட்டிருந்ததாக பஹ்ரைன் உள்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது. சுருக்கமாக சொன்னால் இவர்கள் வெறும் ஆதரவாளர்கள் மட்டுமல்ல, ஈரானில் முறையாக பயிற்சி அளிக்கப்பட்ட ஆயுதம் தாங்கிய ஒரு குழு ஆம்செல் என்று பஹ்ரைன் கூறுகிறது. ஆக இந்த 41 பேரையும் தூக்கில போடுறாங்க. பாவிகள் எப்பன்னு இருக்காங்க இல்ல தூக்கில போடுறதுக்கு? எப்பப்பா எங்க பார்த்தாலும் தூக்காவே இருக்காப்பா. ஈரானுக்குள்ள தூக்கு, இந்தியால ஈராக்ல தூக்கு. இவன் இந்த 41 பேரும் தலையை துண்டிச்சிருவாங்க. எந்த வகையில ஆதாரம் இருக்கும் நமக்கு தெரியல. பார்க்கலாம். ஏராளமான செய்திகள் வெளிவந்தவனம் இருக்கிறது. ஈரான் செய்திகளாக பார்ப்போம் தொடர்ச்சியாக. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.